ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி வளகாப்பு வீடியோ போட்டாச்சு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹாப்பியான வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். லாஸ்ட் வீக் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் ஹாப்பியாக பார்ப்பீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப விக்ஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஹாப்பியாக பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்போ தான் அது ரொம்பவே வந்து பாசிபிள். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டோட இந்த வீடியோ வந்து பாருங்கள். எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கடவுள் வந்து அந்த வரத்தை சீக்கிரம் உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக வந்து இருங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ரிட்டன் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிளேட் டெக்கரேஷனுக்கு சொல்லியிருந்தோம். அதை தான் வந்து வாங்க போயிருந்தோம். தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்த ஷாலினி டெக்கர்ஸ் அந்த அக்காவே தான் வந்து வளகாப்புக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பொருள் வைக்கணும்னு சொல்லிட்டா போதும். ஒவ்வொரு பிளேட்டும் அவ்வளோ யூனிக்காக நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைமும் ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பிளேட்டுமே. இப்போ வந்து கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளேட் வந்து எப்படி ரெடி பண்ணணும், பனை ஓலையில் வந்து ஹேண்ட் கிராஃப்டாக இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு பொருள் எப்படி ரெடி பண்ணணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் எப்படி பிளேட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கம்மிங் டிசம்பர் 10, 11, 12 ஈரோட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் எண்டு கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஈரோட்டில் தான் கிளாஸ் இருக்கும். அப்பப்போ வந்து சென்னை கோயம்புத்தூரில் போடுவேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வந்து ஆட் பண்ணுற தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்க, எல்லா செலவும் பொண்ணு வீடு தானே பார்க்கணும், நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இனிமேல் பீப்புள் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் படித்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே டாப் டு பாட்டம் பிளேட் டெக்கரேஷன் முதற்கொண்டு பொண்ணு வீடு தான் பார்த்துருந்தாங்க. அட்லீஸ்ட் ரிட்டன் கிஃப்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கோன்னு தான் நானும் அம்மாவும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் பிளேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நைட்டு பிளேட் எடுத்து வந்து அபி வீட்டில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. வந்ததுமே தூங்கிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8:30 to 9:30 மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்க மண்டபம் தான் எங்களோட நிச்சயதார்த்தம். எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு நிச்சயதார்த்தம் நடந்த மண்டபத்துலேயே தான் உங்களுக்கு வந்து வளகாப்பும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வீட்லேயே ரெடி ஆகிடலான்னு அபிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அவள் நோ மேக்கப் லுக் மாதிரி கேட்டிருந்தா, அதான் அவங்க வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. ஹேர் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் பன் மாதிரி போடு அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் பின்னாடி வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். லேகன் பார்த்திங்கன்னா அம்மா என்ன ரெடி பண்ணி விடுன்னே சுற்றிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தோம். லேகன் போட்டிருந்த வேட்டி சட்டை லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு எடுத்திருந்தது. நான் என்னோட முகூர்த்த சாரீ வந்து கட்டியிருந்தேன். அதோட ப்ளவுஸே பார்த்திங்கன்னா ஒரு டக் எடுத்து விட்டதுமே எனக்கு கரெக்டாக இருந்துன்னு ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஓகே, ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம் போல் அப்படின்னு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஜுவல் டீட்டெயில்ஸுமே ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஜுவல் தீபியோட ஜுவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷாப்பில் தான் எடுத்திருந்தோம். தீபியோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸோட கிரக பிரவேசத்துக்கு தைச்சது. அதுதான் வந்து அவள் போட்டிருந்தா. ஸோ அபியோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு.
அபியோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சட்டிலாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அவளுக்கு வந்து அப்படியே அழகாக வந்து சூட் ஆகியிருந்தது. ஜுவல் எதுவுமே நாங்கள் ரெண்டலுக்கு வந்து எடுக்கலை. என்னோடது அவளோடது கோல்டு ஜுவல்ஸ் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி அவளுக்கு வந்து போட்டு விட்டோம். ஒட்டியானமும் பார்த்தீங்கன்னா ஷாப்லையெல்லாம் வாங்கலை, ஆல்ரெடி ஒன்று இருந்தது. ஆனால் நான் எங்களோட வீட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் காலையில் அத்தை மாமாவை கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வந்துட்டார். அதனால் வீட்டிலேருந்து போகும்போது கட்டலை, அவரை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு மண்டபத்தில் போயிட்டு ஒட்டியானை வந்து கட்டிக்கிட்டோம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வளகாப்பு நடத்தினாலும், அதாவது ஃபஸ்ட் பேபியாக இருந்தாலும் சரி, செகண்ட் பேபியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தேர்ட் பேபியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முகூர்த்த சேலை மட்டும்தான் வந்து கட்டணும். இதுக்காக தனியாக சாரியெல்லாம் எடுத்து வந்து கட்ட மாட்டாங்க, அது மட்டும்தான் போடணும். ஒருவேளை ப்ளவுஸ் பத்திரினா ப்ளவுஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி சாரீ வந்து கண்டிப்பாக அதை தான் வந்து கட்டணும். ஒரு 8 மணிக்காட்ட வீட்டிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோவில் தான் வந்து போவோம். எந்த ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விநாயகர் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டபமோ இல்லை எங்கே போகணுமோ அங்கே வந்து போவோம். ஸோ பிளேட்டெல்லாம் அபி அவங்க அம்மா வீடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிறதான். கோவிலுக்கும் மண்டபத்துக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து பிளேட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சு சாமிக்கு வந்து கற்பூரம் ஏற்றி எல்லோரும் சாமி கும்பிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா முடிவு பண்ணோம், இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தானே, அதனால் எல்லாருமே வந்து பிளேட் எடுத்துகிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சடனாக வந்து நாங்கள் முடிவு பண்ணதான். ஆல்ரெடி பிளான்டுனா இந்த மேலத்தாளெல்லாம் வச்சு கூட வந்து போயிருக்கலாம், வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதா பிளான் இருந்தது. அப்புறம் நான் தான் இருந்துட்டு நடந்து போகலாங்கான்னு கேட்டு எல்லாருமே ஓகே சொல்லி எல்லாருமே பிளேட் எடுத்துகிட்டு வந்து நடக்க ஆரம்பித்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா 2-3 பிளேட்டுக்கு வந்து ஆள் கிடைக்கல, அது மட்டும் வண்டியில் வந்து அனுப்பி விட்டுட்டு மீதி எல்லா பிளேட்டும் ஆள் இருக்கவங்களாம் எடுத்துகிட்டு நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என் கூட நிற்கிறாங்க பாருங்கள், இவங்க 3 தான் என்னோட சிஸ்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பெரிய அக்கா, அப்போ 2வது அக்கா, 3வது அக்கா. இவங்க எல்லாருமே பெரியப்பா பொண்ணுங்க. என் கூட பிறந்தது என் தம்பி மட்டும்தான். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க ஸ்டார்ட் பண்ணோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வெளியே வைக்க சொன்னாங்க, அப்போ தான் வந்து ஃபோட்டோக்கு வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும்னு. ரிட்டன் கிஃப்ட்டில் ஏன் பேங்கிள் வைக்கலின்னு கேட்டிருந்தீங்க. பேங்கிள் வந்து கொடுத்துருந்தோம், ஆனால் வந்து கிஃப்ட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கல, தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் ஒரு 2 டசன் 3 டசன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தனித்தனியாக பிளேட்டில் போட்டு வச்சிட்டோம். அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்க வலையில் அவங்கவுங்க வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டுக்குவாங்க. பேக்கில் வச்சா உடஞ்சி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து பேக்கில் வைக்காமல் பிளேட்டில் வைப்போம். உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு வரவங்களுக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வளையல் வந்து போட்டு விட்டுக்குவாங்க.
ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுக்கல. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா நான் அவங்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு யார் கூப்பிட்டாலும் போல் ரொம்ப நேரம் எங்கிட்டயே வந்து இருந்துகிட்டு இருந்தா. அது கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணீன் இமை திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லியோ ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லியோ பாவம் ராதா. வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரக்கு பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 9 வரைக்கும் நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. இங்கே வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 11:45 அந்த டைம் வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ 10:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வளகாப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேர்த்தையும் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அப்புறம் வந்து சடங்கு எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து 12 வளையல், இன்னொரு கையில் வந்து 13 வளையல், இவ்வளோ தான் போடணும். இதுக்கு அதிகமாக வந்து வளையல் போட மாட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கையில் க்ரீன் கலர் போடணும், இன்னொரு கையில் ரெட் கலர் போடணும். வேறு எந்த கலரும் கம்பல்சரி வந்து போடக்கூடாது. கண்ணாடி வளையல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேம்பு வளையல்னு ஒன்று போடுவாங்க. அதாவது வேப்ப இலையெல்லாம் எடுத்துட்டா ஒரு குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அந்த குச்சியில் வந்து மஞ்சள் நூல் சுற்றி அதுதான் ஃபஸ்ட்டு சாங்கியமாக பண்ணுவாங்க. அந்த வேம்பு வளையல் வந்து போட்டதுக்கு அப்புறம்தான் கண்ணாடி வளையல் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் டெக்கரேஷனுக்காக பிளேட்டில் வச்சுருந்த வளையல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுற பிளேட்டில் வச்சு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளேட்டுக்குமே வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க 2த்துக்கும் பொட்டு வந்து வச்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து தான் அந்த வளையல் இருக்க பிளேட்டுக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், அதுக்கப்புறம் நீர் விளாவிட்டு அப்புறம் தான் போயிட்டு அபிக்கு வந்து போட்டு விடுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேம்பு வளையல்னு சொன்னேன்ல, அது மட்டும்தான் வந்து எழுதிங்கல் பண்ணவங்க போட்டு விட்டாங்க. மற்ற கண்ணாடி வளையல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து 2 போட்டு விட்டாங்க. அப்போது வந்து ஒரு 12 பேர் பக்கம் வந்து போட்டு விடலாம்ல. 2 போடும்போது நிறைய பேர் எனக்கு வளையல் போட்டு விட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்கல் பண்ணவங்களே வேம்பு வளையலும் போட்டு அந்த 12, 13 வளையல் 2 கையிலையும் ஒருத்தங்களே வந்து போட்டு விட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சந்தனம் மட்டும்தான் வந்து வைக்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு அதிகமாக கையில் வந்து வளையல் வந்து போடக்கூடாது. எழுதிங்கல் பண்ணவங்க வளகாப்பு பண்ண போகிற பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டுட்டு சந்தனம் வந்து கன்னத்தை தடவிட்டு கையில் தடவி விடுவாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பொண்ணோட ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கணும். அவங்களும் அவங்களோட முகூர்த்த ட்ரெஸ் தான் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். பட்டு வேட்டி சட்டை தான் வந்து போட்டிருக்கணும். அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு சந்தனம் வந்து அவங்களும் கன்னத்தில் தடவி கையில் வந்து தடவி விடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டர்ஸ் எங்களோட உரிமைன்னு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை அடைக்கிறாய், நான் மீளவில்லை. உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று தெரியவில்லை. உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கிறதே. உரையாடல் தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட பிடிக்கிறதே. என் கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய். விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னது. வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில். என் வழி துணை நீதான் என்று நிழல் சொன்னது. உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேனே. உன் கையில் என்னை தந்து தோல் சாய்கிறேனோ.
சாய்கிறேன். விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னது. வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடய எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே வளகாப்பு பண்ணுற பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5 வகையான சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து பந்தியில் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த டைம் முடியறதுக்குள்ளே அந்த சாப்பாடு எல்லாமே அவங்க வந்து டேஸ்ட் பண்ணிடணும். மேலே வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது. கீழே அதாவது மண்டபத்தில் வந்து மேலே வந்து ஃபங்க்ஷன், கீழே வந்து பந்தி போடுற இடம். ஸோ அங்கே வந்து பந்தி போயிட்டு இருந்தது. என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு சாதம், புளி சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், இந்த 5 சாதம் தான் வச்சுருந்தாங்க. அபிக்கு வந்து தயிர் பால் எதுவுமே பிடிக்காது. அதனால தான் வந்து அந்த சாதம் எதுவுமே வந்து வைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு, அப்பளம், பொரியல், சாம்பார், ரசம், தயிர், பாயாசம்னு ஒரு ஃபுல் வெஜிடேரியன் மீல் வந்து போட்டிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சந்தனம் வந்து வச்சு விட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் தனியாக எடுத்தோம். லேகன் கூட தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் தீபி கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு ஓட்டிங் வந்து நடந்துச்சு. எனக்கு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். தீபி, லேகன்னா 3 பேருமே கேர்ள் பேபி சைடு தான் நின்னோம். அதுக்குன்னு பாய் பேபி பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. கேர்ளாக இருந்தால் நிறைய போட்டு அழகு பார்க்கலாம். ஸோ லேகனுக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிறத வந்து தீபிக்கு வந்து பண்ணி பார்க்குறேன். அடுத்து மருமக வந்தானா அவளுக்கும் வந்து பண்ணி பார்க்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு உடனே பார்த்திங்கன்னா அபியை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ நல்ல நேரம் முடியிருக்கலாம் அன்றைக்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம், எங்கள் வீட்டுக்கும் வந்துக்கலாம். ஸோ ஒரு 1:30 மணிக்கு நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. எல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து முடிச்சுட்டு ரிலேஷன் எல்லாத்தையும் ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு அபியை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். பக்கம் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு வண்டியில் போனால் ஒரு 5 to 6 minutes அவ்வளோதான். சீக்கிரம், ரொம்ப பக்கம் தான் வீடு. ஸோ மேடம் வந்து நினச்சா இங்கே இருக்கிறாங்க, நினச்சா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தி எடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கண் இங்கும் அங்குமே தேட ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லியோ ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லியோ பாவம் ராதா யமுனையாற்றிலே காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவராதையோ வாட. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே லன்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் ரிட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அது எந்த பேபியாக இருந்தாலும் சரி, அபியும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, குழந்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட பிறக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.